அமைச்சர் நான் வரேன் சொல்ல மாட்டாரு சார். ஒரு சொல்ல முடியாது சார். நான் சொன்னதை ஜஸ்டிஃபை பண்றேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஒன்றிய அமைச்சர் நித்யானந்த ராய் 20 ஜூலை 2021 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை இந்த அரசு நடத்தாது சொல்லிருக்கா இல்லையா? மத்திய அரசு நடத்தா, நீ மாநில அரசு நடத்துங்க. இது எப்படி சார்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? பேராசிரியர் அவர்களை எங்க பாருங்க, நடத்த மாட்டாங்கிறது வேற, சார் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சார் ஒரு மாநிலத்துல பிசியா இருக்காங்க, இன்னொரு மாநிலத்துல பார்வையாளர் இருக்காங்க. இன்னொரு மாநிலம் சார் மாநிலத்துக்கு மாநிலம் ஸ்டேட்டஸ் மாறுது, அங்க அந்த ஜாதி மக்களுடைய நிலை மாறுது. அதெல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது சர்வே. சார் வேற நிலைப்பாடுகள் இருக்காங்கங்கறது நீங்க முதல்ல நான் கேக்குறேன். ஒரே நிமிஷம் நான் வர கணேஷ் ஏதோ சொல்றாரு, எனக்கு கேட்கல. எஸ் எஸ் கணேஷ் சார், என்னுடைய கேள்வி அது, நான் பதில் சொல்றேன் அதுக்கு தெளிவா. பிஜேபி எடுக்காதனே நீங்க வெச்சுக்கோங்க. இல்ல இல்ல அது தெளிவுபடுத்துங்க. ஏன்னா இல்ல என்னோட கருத்தை மறுக்கறாங்க. கூட்டணியில இருந்தா வெச்சுக்கோங்க. அத மட்டும் தெளிவுபடுத்துங்க. அத மட்டும் தெளிவுபடுத்துங்க. ஒண்ணு சொல்றேன். எஸ் எஸ் பிஜேபி வேற மத்திய அரசு வேற, நீங்க தான் சொல்றீங்க. எஸ் எஸ் கணேஷ் கொஞ்சம் இருங்க. மத்திய அரசு எடுக்க மாட்டேங்கிறது வேற, எதுக்குறது வேற. எஸ் ரெண்டாவது, நான் முதலமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். 377 ஜாதி இருக்கு தமிழ்நாட்டுல, பட்டியல் படி. அதுக்குள்ள உள்ள இருக்கிறது 40-50 ஜாதி ஒரு உட்பிரிவுக்கு தனித்தனியா இருக்கு. நீங்க ஜாதிவாரி எடுத்து என்ன பண்ணுவீங்க? ஜாதிவாரி எடுத்தா 0.1% இருக்க உங்களுக்கு கொடுக்க போறீங்களா? 0.2 இருக்க கொடுக்க போறீங்களா? இல்ல 3%, 1%, 2% பிரிச்சு பங்கு போட போறீங்களா? என்ன பண்ண போறீங்க முதல்ல நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லிடுவா. வாக்குறுதியை எங்க முதலமைச்சர் என்ன செய்வார் நான் சொல்லவானா? அது யாருங்க எதிர்க்கல, நான் சொல்லவானா? நீங்க எடுத்து என்ன பண்ண போறீங்கங்கற கேள்வியை சட்டமன்றத்துல முதலமைச்சர் விரிவா சொன்னா ஒரு சாமானியனா கேக்குறேன். எங்க முதலமைச்சர் சாமானியனா கேக்குறேன். எங்க முதலமைச்சர் என்ன ஒரு நிமிஷம் இருங்க சார். எங்க முதலமைச்சர் ஒரு நிமிஷம் ஒருத்தரா பேசலாம் சார். நான் அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கத்தை படிச்சிருக்கேன். இல்ல இல்ல ஒரு பேசிக்கான ஒரு क्वेश्चन. இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும் தான் சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு ரொம்ப அழுத்தம் திருத்தமா அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க 2023. அதுல வந்து அவங்க தெளிவா சொல்றாங்க, சென்சஸ் இஸ் ஸ்டாட்யூட்டரி ப்ராசஸ் அண்ட் இஸ் கவர்ன்ட் பை தி சென்சஸ் ஆக்ட் 1948. இட் இஸ் சப்மிட்டட் சப்ஜெக்ட் டு சென்சஸ் இஸ் கவர்ட் இன் தி யூனியன் லிஸ்ட். இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க தெளிவா சொல்றாங்க, the said act empowers only the central government to conduct census under section 3 of the act. அதெல்லாம் சொல்றாங்க, only with a view to place the constitutional and legal position for consideration of this court. இதெல்லாம் சொல்லிட்டு தெளிவா நாங்க upliftment of SC/ST எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், மத்திய அரசாங்கம் அதெல்லாம் கவனமா இருக்கு. ஆனால் இந்த உரிமை சென்சஸ் எடுக்கிறதுங்கிறது no other body under the constitution or otherwise is entitled to conduct the exercise of either census or any action against to census. இதுங்கிறது உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய சார். எஸ் கணேஷ், உங்ககிட்ட ஒரே விஷயம் இப்ப கேக்குறேன். இப்ப நான் கேக்குறது என்னன்னா, you want சென்செக்ஸ் ஆர் ரிசர்வேஷன்? சமூக நீதியா சாதிவாரி கணக்கெடுப்பா? சமூக நீதி என்று நீங்க வரும்பொழுது இடஒதுக்கீடுக்கு எந்த இடத்துலயும் உங்களுக்கு உள்ஒதுக்கீடோ இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கோ இந்த 69% இடஒதுக்கீடை தாண்டி சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை. குவான்டிஃபைபிள் டேட்டான்றது நீங்க சர்வே எடுக்கிறீங்க பாருங்க, அந்த சர்வேவே குவான்டிஃபைபிள் டேட்டா தான். நீங்க அதை பத்தி நீங்க கவலையா, சர்வே வித் அவங்களோட எஜுகேஷனல் அண்ட் சோஷியல் எக்கனாமிக் கொண்டு வந்து சேர்க்கும் போது இட் வில் பி a குவான்டிஃபைபிள் டேட்டா. இதுதான் சட்டம் சொல்லுது. இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கணும், இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஸ்டேட் ஹேஸ் த பவர் அண்ட் அத்தாரிட்டின்றது சுப்ரீம் கோர்ட்ல இதாயிடுச்சு. இப்ப நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, உங்ககிட்ட கையில இருக்கு 2008 சென்செக்ஸ் ஆக்ட் படி, கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் டூ a சர்வே. அதை பேஸ் பண்ணி தான் பீகார்ல சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேவை எந்த இடத்துலயும் क्वेश्चन பண்ணல. இப்ப நாங்க கேக்குறது இந்த 10.5 ரிசர்வேஷனை கொண்டு வருவதற்கு அந்த சர்வே இஸ் இனஃப் சோஷியல் எகனாமிக். நான் கேக்குறது என்னன்னு சொன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு பிஜேபி மேல போடுறீங்களே, நாங்க 2017 பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு நாங்க போராட்டம் பண்ணோம். 2019 பிஜேபி கூட்டணியில இருக்கும்போது பண்ணோம். எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எத்தனை முறை திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு போராட்டம் நடத்திருக்கு சொல்லுங்க. நாங்க கணக்கெடுப்பை நடத்தி முடிச்சிட்டோம் கணேஷ். நீங்க அதை வெளியிடுங்க, நாங்க போராட்டமா இல்லையா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிடுங்க, நாங்க போராட்டமா இல்லையா? பாஜகவுக்கு கணேஷ் மறந்துடுறீங்க.